ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 15வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போயே ஹாங்கி கிட்ட அந்த ஐஸ்டோனோட வரலாறு இந்த பூமியில இருக்கான்றத பத்தி விசாரிக்க சொல்றா. போயேவும் தன்னோட போன் எடுத்து அந்த ஐஸ்டோனை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்க அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த போவோ ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு லீடரும் அவங்களோட லவ்வரும் சேர்ந்து இந்த ஐஸ்டோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஐஸ்டோனை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஐஸ்டோன் இவங்களோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கெட்ட விஷயத்த செய்ய தூண்டிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த லீடரும் ஒரு பொண்ணு அவங்க அந்த போ ஸ்கூலை விட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு குளிரான பிரதேசத்துல மறைச்சு வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து தன்னோட பேரை இம்மோர்டல் ஜிசின்னு மாத்தி வச்சுக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் ஹாங் போயே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க போயேவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹாங்கும் இந்த பேரெல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியலன்னு போயேவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹாங் கிட்ட இந்த கதை என்னையும் ஃபெயிலையும் சம்பந்தப்படுத்தின மாதிரியே இருக்கு, நீ இதை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் சர்ச் பண்ணி பாக்குறா. அப்படி ஹாங் தேடி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா அந்த ஐஸ்டோனை கண்டுபிடிச்சது வேற யாரும் இல்ல, அந்த போவோ ஸ்கூலோட லீடரோட லவ்வர் தான். அவன் இந்த ஐஸ்டோனை உருவாக்குனதுனால அந்த போவோ ஸ்கூலுக்குள்ள இவனை ஏத்துக்கல. அதை பார்த்துட்டு இருந்த அந்த லீடரும் தான் பதவி விட்டுட்டு தன்னோட லவ்வர் கூடவே அந்த போவோ ஸ்கூலை விட்டுட்டு வெளியே போறாங்க. இதுக்கு அப்புறமா தான் அந்த ஐஸ்டோனை குளிரான பிரதேசத்துல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் ஹாங் போய் கிட்ட படிச்சு காமிச்சிட்டு, ஒருவேளை உன்னோட ஆளு ஃபெயிலியோட முன்னோர்கள் தான் இந்த ஐஸ்டோனை கண்டுபிடிச்சாங்களா, அதனாலதான் உன்னோட ஸ்கூல்ல வந்து உன்னை ஒதுக்கி வச்சாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் ஒருவேளை இதுதான் கதையா இருக்கணும், ஃபெயிலி அதனாலதான் அந்த ஐஸ்டோன் மக்களை தாக்குறதுல இருந்து காப்பாத்திட்டு இருந்தான், அவன் எண்ணத்துல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இருந்த ஹாங்கும் நீ வருத்தப்படாத, இதெல்லாம் உன் தப்பு எதுவுமே கிடையாது, இந்த கேம் உருவாக்குன கிரியேட்டர் தான் உன்னோட கதையை இப்படி மோசமாக்கி இருக்கான், அவன் மட்டும் கையில கிடைச்சானா இதுக்கு என்ன வழின்னு கேட்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹாங்குக்கு ஒரு யோசனை வருது. அவளும் போயவை பார்த்து நம்ம உடனே இந்த கேம் கிரியேட்டரை பார்த்துட்டு இதுக்கு என்ன வழின்னு கேட்டலாம், அது மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நீ உன்னோட உலகத்துக்கே திரும்பி போயிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபூட்டோவையும் ஃபேங்கையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆடிஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங்கு, நான் இந்த ஆடிஷனுக்கு நல்லா ரெடி ஆயிட்டேன், நான் ஒரு ஸ்வாட்ச்மேன் ரோல பண்ண போறேன், நான் அதை பிச்சு உதற போறேன் பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபூட்டோவும் அதெல்லாம் சரிதான், அந்த டைரக்டர் நடிக்க போறவங்களோட பிசிக்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கணும்னு நினைப்பாரு, அதனால நீ இப்போ மறுபடியும் போய் ஒர்க் அவுட் பண்ண போறியா இல்லையா நக்கல் பண்ணிட்டு இருக்க. ஃபேங்கும் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணுமா, சரி பண்ணி தொலைக்கிறேன் வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங் அந்த கேமை பத்தி ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா அந்த கேம்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றதுக்காக அந்த கேமை தற்காலிகமா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றது. அதை பத்தி அவளும் போய கிட்ட சொல்ல, நான் மறுபடியும் என்னோட உலகத்துக்கு போக முடியுமான்ற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கா. ஹாங்கும் அந்த கேமிங் கம்பெனியோட அப்டேட்டை பத்தி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேமிங் கம்பெனியோட ஓனர் எல்லா மீடியாக்கும் இந்த கேமை நாங்க தற்காலிகமா மூடி வைக்கிறோம், இந்த கேம்ல நாங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு ரொம்பவே கிராண்டா அந்த கேம் ஓபன் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு மீடியாவை அமுச்சு வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹாங்கும் ஒருவேளை அந்த கேம் க்ளோஸ் ஆனதுனால தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கனா, அந்த கேம் திரும்ப ஓபன் ஆச்சுன்னா நீ உன்னோட உலகத்துக்கே போயிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் அந்த கேம் எப்போ திரும்ப ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஹாங்கும் அதை நம்ம அந்த கேம் கம்பெனி கிட்ட தான் கேட்கணும், என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது, ஃபேங்குக்கு அந்த கேம் கம்பெனியோட ஓனரா நல்லாவே தெரியும், ஃபேங்கை வச்சு நம்ம அந்த கம்பெனி ஓனர் கிட்ட பேசலாம், அதுக்கப்புறமா அந்த கேமோட ஓபனிங் டேட் என்னைக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா நமக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு யோசனை கிடைச்சிருச்சுன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபூட்டோவும் ஃபேங்கும் அந்த ஜிம்மை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங்கு 6 மணிக்கு மறக்காம வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபூட்டோவும் சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் வாசலுக்கு வரும்போது ஹாங் அங்க வந்து நிக்கிறா. அவளை பார்த்த ஃபூட்டோவும் உன் உடம்பு எப்படி இருக்கு, உன் உடம்புல ஏதோ அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் என்னோட முதுகுல தான் அடிபட்டுச்சு, ஆனா நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கையை ஸ்ட்ராங்கா நீட்டிட்டு இருக்க. ஃபூட்டோவும் அவனோட கையை வச்சு ஹாங்கோட கையை தள்ளிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல, இதை விட நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு அவளோட பலத்தை காட்டிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கைய வச்சு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இருக்க. இத பார்த்த ஃபேங்குக்கு ஒரே கடுப்பாவுது. அவனும் ஹாங்கோட கைய புடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஃபூட்டோ
ஃபுட்டோவை பார்த்து நம்ம அப்புறமா சந்திக்கலாண்டான்னு சொல்லிட்டு ஹாங்கோட காலரை பிடிச்சு வீட்டுக்கு ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அவளும் ஃபுட்டோ பாய்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனை கூப்பிடுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.